நான் இதை சொல்றேன். ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்டுக்கு என்னமா கவிதை எழுதனான் தெரியுமா? ஆனா எதுலயோ சிக்கிக்கிட்டு இருந்தான். அவனை நான் விடுதலை செய்தேன். அவன் மிகப்பெரிய மனிதனாக மிக உன்னதமான நிலைக்கு வந்தான். நான் அவனை சொல்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன் இப்படி எழுத முடியுமா? கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா, இதோ நீங்கள் எல்லோரும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி கவனிச்சுட்டு இருக்கணும் எல்லாரும் எனக்கு கிளாஸ்ல. இதுவரைக்கும் இதோ 17 ஆண்டுகள் ஒரு பிள்ளையும் என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனது கிடையாது. விட்டதில்ல, விடமாட்டோம், பிடிச்சிருவோம். ஒரே மாதிரி எல்லாம் பாடம் எடுக்க மாட்டோம். அதுக்கு ரெமிடியல் கிளாஸ் பேரு வேற வச்சிருக்காங்க. ஒரே மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு பேர் இல்ல ரெமிடியல் கிளாஸ். ஒரே மாதிரி கிளாஸ் எடுத்து கூட ரெமிடியல் கிளாஸ் எடுத்து கூட பிள்ளைங்க ஃபெயில் ஆகுதுன்னா என்ன காரணம்? மெத்தடாலஜியை மாத்தலன்னு அர்த்தம். அவன் பாஸ் ஆறதா இருந்தா காலையிலேயே பாஸ் ஆயிருப்பானே உங்களுடைய முதல் கிளாஸ்லயே. You do change your methodology. நான் சேஞ்ச் பண்ணி கொண்டு போறேன். என்னோட கிளாஸ்ல இப்படி ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் டீச்சர் தான். போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பையன் இப்படி ஏதோ குனிஞ்சு எழுதிட்டே இருந்தான். டேய் என்னடா அதுன்னு கேட்டேன். எழுந்திருச்சு நிக்கிறான், 6 அடிக்கு இருக்கிறான். பயமாயிடுச்சு, மிரட்டி கேட்டுட்டேன். உள்ள குருன்னு நடங்குது. என்னமோ சொன்னானா, புதுசு ஃபர்ஸ்ட் கிளாஸ். எழுந்திருச்சு நிக்கிறான், உட்காருன சத்தமா உட்காந்துட்டான். மறுபடியும் குடு என்ன எழுதிட்டு இருந்தான். என்னடா எழுதுறேன்னு எழுந்திருச்சு, நீ கிளாஸ் எடுக்கிறீங்க என்னன்னு கேட்டானா அப்படிங்கிறான். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, இது பாருங்க, கீழே இறங்கினா சும்மா சாதாரணமா படித்துறையில விளையாடிட்டு இருக்கிற யானை மாதிரி நான். யார் வேணாலும் வரலாம், பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மேடையில எல்லாம் வந்து நின்னுட்டேன், கிளாஸ் ரூம்ல எல்லாம் வந்து நின்னுட்டேன்னா போர்க்களத்துல இருக்கிற யானை, கிட்ட வர முடியாது. படைச்ச ஆண்டவனே இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீன்ட்டு வெளியில நிக்கணும். இந்த காலேஜ் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லாம் சறுக்குன்னு உள்ளெல்லாம் உட்காந்துட முடியாது, வர விட மாட்டோம். நெருப்பு மாதிரி இருப்பேன் நான். ஏன்னா என்னுடைய வித்யாவின் மீது, என்னுடைய கர்வத்தின் மீது, என்னுடைய நாலேஜ், என்னுடைய கமிட்மெண்ட் மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும். விடுறதில்ல நானு. அவன் எழுந்திருச்சு அப்படி, நான் உங்களை கேட்டனா அப்படின்னு சுருன்னு கோவம் வந்துச்சு பாரு. ஃபர்ஸ்ட் டே எதுக்கு அவனை பாதிக்க வைப்பானேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன். உட்கார்ற மறுபடியும் குடுக்குன்னு நான் பாரு, பக்கத்துல இருக்கிறவன் கேன்னு சிரிக்கிறான். இப்போ உன் வேலை உன்னை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற குழந்தைய பாதிச்சா விட மாட்டேன். டேய் அப்படின்னு அவன் பக்கத்துல இருக்கிறவன் டைரியை பிடிங்கிட்டு வந்து கையில கொடுத்துட்டு உஷாரா முன்னால உட்காந்துட்டான். என்னன்னு பார்த்தா கவிதை எழுதி இருக்கிற தலைவர். நான் நடத்துறேன் அறத்துப்பாலு, அவன் எழுதுறான் கவிதை. படிக்கிறேன் சார். 14 வயசு பையன் எழுதுற கவிதையா? வெண்பா எழுதியிருக்காங்க, மரபு கவிதை எழுதியிருக்காங்க. ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் பையன். நான் படிச்சு விதிர்த்து போனேன். அந்த பையன் சொல்றேன், அது என்னன்னு சொல்றேன். படிச்சிட்டேன். குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுத வருகிறதா எழுது, மறைக்காத எழுது. என்ன வந்தாலும் எழுதி தொலை, காலம் அதை உனக்கு திருத்தி கொடுக்கும். யாருக்கும் பயப்படாத, ஆபாசமாக இருக்கிறது எண்ணாத, வெச்சுக்கோ. அப்புறமா தணிக்க செஞ்சு வெளியிடலாம். டக்குன்னு யாருக்கிட்டையும் கொடுத்துறாத, யாருக்கும் காட்டாத. இப்பெல்லாம் நீங்க எங்க எழுதுறீங்க? எல்லாம் மானம் வெக்கம் கட்டும் ஃபார்வர்ட் மெசேஜ். எங்க எழுதுற நீ? அன்பானவர்களுக்கு கூட எவனோ எழுதுன சில லூசுங்க வந்து கீழே பேரை அழிக்காம அமுச்சு விட்டுரும். தானே எழுதணுங்க. எழுதுறது எவ்வளவு பெரிய பயிற்சி தெரியுமா? அந்த பையன் எழுதியிருக்கான் பாருங்க. நான் அறத்துப்பால் நடத்திருக்கேன், எடுத்து என்னடா அது எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எழுதியிருக்கிறாங்க பையன், 4 வித பண்புகளும் இருக்கும். சபாஷ். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, 4 பண்பு. 4 வித பண்புகளும் இருக்கும். அவள் நாவ செய்ய 4 மறை பிறக்கும். ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். 4 வித பண்புகளும் இருக்கும். அவள் நாவ செய்ய 4 மறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், 14 வயசு. அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட பீடி வாங்க காசு இல்லை, பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன்னு எழுதியிருந்தாங்க. வாடா வெளில வாடா, வா வெளில வான்னு
நீ நம்ம ஜாதிகார பயலா இருக்க, வா கவிதை எழுதுற, வா 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 வா. என்னது இதுன்னு மிஸ் வேணா, இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு ஐ அம் a very bad boy அப்படின்னா. நான் சொன்னேன் நானும் பாய் தான் சொல்லுன. என்னது இதுன்னு வேணா மிஸ். நான் ஏய் நல்லா எழுதிருக்கடா. நிஜமாவா மிஸ்? நான் பாருங்க அதாங்க குழந்தை. நிஜமாவா மிஸ்? நான் ரொம்ப அழகா எழுதிருக்கடா. யாருன்னு மட்டும் சொல்லு. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களா மிஸ்? நான் சொல்ல மாட்டேன்டா, சத்தியமா நான் சத்தியமா சொல்ல மாட்டேன்டா. பேர் சுஜாதா மிஸ் +2 நான் சொல்லிட்டாங்க. 14 வயசுல குழந்தை எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்குங்க. அப்புறமா அவன் சொல்றான், நானும் சுஜாதாவும் ஒரே கிளாஸ் தான் மிஸ், நான் தான் மிஸ் 9th இருக்கிறேன், அவன் போயிட்டா மிஸ் +2க்குங்கிறான். உனக்கு இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அந்த சுரேஷுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், பர்வீன் சுல்தானாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் குழந்தைகளே, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எனக்கு எல்லாம் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 4 மொத்தம் 10 டெவில்ஸ். நாங்க பின்னால கிளாஸ்ல தான் உட்காருவோம், கிளாஸ்ல பின்னால உட்காருவேன். நான் எழுந்திரிச்சா சிரிக்கோங்க, எல்லாம் உட்காந்தா சிரிக்கோங்க, எது கொடுத்தாலும் சாப்பிடுங்க, அவங்க எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். என் புர்கால இருந்து, என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய பேக்ல இருந்து, என்னுடைய பேனா பென்சில் இருந்து எல்லாம் அதுங்க தான் காவிட்டு வரும். எனக்கு செருப்பு கூட எடுத்து இப்படி வச்சுக்கோம் ஜெயலட்சுமி, என்னுடைய செருப்பை கூட இப்படி மார்பிள் அணைச்சிட்டு தான் வரும். நான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போனேன்னா எனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேன்ஸ் தான். ரகசியம் என்ன தெரியுமா? +2ல நான் மட்டும் தான் பாஸ் ஆனேன், மத்ததெல்லாம் ஃபெயில். ரகசியம் என்ன தெரியுமா? யாருக்குமே ஃபேனா இருக்காத, ஃபேனா இருந்தா ஃபெயில் ஆயிருவேன், அவ்வளவுதான். முடிஞ்சா எல்லாரையும் ஃபேனா மாத்து, வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன். யாருக்கும் அப்படி பார்க்காத, அப்படி சொல்லாத. தானே எழுந்து நின்று மற்றவர்கள் தன்னிடத்தில் ரசிக்கும்படி, மற்றவர்கள் தன்னிடத்தில் வந்து கையெழுத்து வாங்கும்படி நீ விஸ்வரூபம் எடுத்து நில், தவிர மற்றவர்களை பார்த்து வியக்காதே என்பதனை நான் கற்றுக்கொண்ட அந்த வினாடி அவனை பார்த்து சொன்ன, எவ்வளவு அழகாடா எழுதுற, நீ எழுதலாம்ல. எப்படி மிஸ் எழுதுறது? எனக்கு இவ்வளவுதான் மிஸ் எழுத தெரியும். என்ன நான் பார்த்தேங்க, என்னமா எழுதியிருக்காங்க புள்ள, ஆனா எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கான். சிக்கனதனால அவனுடைய ஆற்றல் அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பாரதியாரனுடைய அனைத்து பாரதி கவிதைகளுடைய வீரியத்திற்கு காரணம் அவன் சிறிய வயதில் கொண்ட பிள்ளமை காதல் தான். தப்பு இல்லைங்க, ஆனால் அதில் சிக்கிக் கொள்வதுதான் தவறே தவிர அந்த உணர்வு தவறு இல்லை. அந்த உணர்வை வைத்துக் கொண்டு முன்னேற தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள், மற்றவர்கள் தோற்கிறார்கள். வாழ்க்கையில் இந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் யார்? உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் உணர்வுகளை நீ ஜெயித்தாக வேண்டும். மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசு மட்டும் ஒரு சூழல்ல உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னால் 5 நிமிஷம் தனியா கண்ணை மூடிட்டு உட்கார்ற மாதிரி வேறு எந்த தண்டனையும் உனக்கு கிடையாது. உட்கார முடியாதுப்பா, இந்த கொள்ளிக்கட்டை இல்லாம உட்கார்ந்துரு பாப்போம். 5 நிமிஷம், ஒரு 2 மணி நேரம் இது இல்லாம மேனியா. இது எங்கயா மிஸ்பிளேஸ் பண்ணிட்ட, நான் எப்படி தேடுற? நீ பெத்த தாய் புள்ளைய காணாம போட்ட மாதிரி தேடுற. ஒரு மெசேஜா வந்திருக்காது, உன்னை ஒருத்தன் சீந்தி இருக்க மாட்டான். ஆனா அந்த ரேப்பரையாவது பாத்துக்கணும். ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான், வரல, என்ன பண்ண போற? நீ அனுப்புறது எதையாவது ஒண்ணு பாக்குறது. ஏன் தெரியுமா? தனிமையில் அந்த ஏகாந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தலைமுறை விட்டு இருக்கிறது. உன்னில் நீ ஆழமாக இரு. நான் ஏன் இவ்வளவு வீரியமாக பேசுகிறேன் என்றால், என்னுடைய தனிமைதான், என் தனிமையில் நான் வாசிக்கின்ற என் நூல்களும் நான் கற்றுக்கொள்ளுகின்ற அந்த வித்தைகளும் தான் காரணமே தவிர, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் இல்லை. குழந்தைகளை வாழ்க்கையில் ஜெயித்து வர வேண்டும் என்றால் சில பல தியாகங்களையும் சில பல நம்மை நாமே தூர்வாரி கொள்ளுதலையும் நாம் சாத்தியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பையன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், தம்பி இவ்வளவு நல்லா நீ எழுதுற, நான் சில தத்தகாரங்கள் சொல்றேன், நீ எழுத முடியுமா? நான் தத்தகாரம் நான் என்ன மிஸ்னா, நான் ஏன் தெரியுமா டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு இதை சொல்றேன், நம் குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை, அவர்களுக்கான விஷயங்களை நீங்கள் வழிவகை செய்து தர முடியும். வெறும் யூனிட்டை முடிக்கிறது அல்ல, வெறும் ரிசல்ட்டை காட்டுறது அல்ல, அதை கடந்த நிலையில் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏன் எதற்காக இந்த உலகத்தில் சந்தித்திருக்கிறார்கள் என்பதனை இந்த உலகத்தில் அவர்கள் புரிந்து கொள்வதற்காக. அந்த பையனை கூப்பிட்டு நான் சொன்னேன்பா,
ரொம்ப ஜாலியா இருக்கும் இதை நான் சொன்னானாலே. அவன் அவ்வளோ ஜாலியா இருந்தான். அந்த 14 வயசு குழந்தை என்கிட்ட பரிசா என்ன கேட்டான் தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. அவன் கேட்டது பாரதிதாசன் கவிதைகள். என்கிட்ட பாரதிதாசன் கவிதை கேட்கிறாங்க குழந்தை. பெரியவங்க கூட கேட்டுருவாங்களா? பாரதிதாசன் கவிதை படிக்க வேண்டும் என்று கேட்டுருவாங்களா? அந்த குழந்தை கேட்டுச்சு என்கிட்ட, பாரதிதாசன் கவிதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு மேடம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை, ஏதோ ஃபெயில் ஆகிற பிள்ளை தான். ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். 8ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு கண்ணதாசன். முத்தொள்ளாயிரத்தை கரைச்சி குடிக்கல, தொல்காப்பியத்தை கரைச்சி குடிக்கல. தன்னுடைய ஆசை எதுல இருக்கு? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, உனக்கு எந்த துறையின் மீது மாறாத ஆசையும் வெறியும் இருக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள். அது பெண்ணாகவோ ஆணாகவும் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கொள். அங்கதான் சிக்கிறோம். இந்த துறை எப்படி துறை, அந்த துறை எந்த துறையில் உனக்கு ரொம்ப ஆசை இருக்குதோ அந்த துறையை பிடி. முதல் 5 இயர்ஸ், 5 வருடங்கள், 10 வருடங்கள் நீ உழைக்க வேண்டி இருக்கும். அதற்கு பின்னால் அது உனக்கு கனி கொடுக்க தொடங்கும். எது உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கோ அதை பிடிச்சுக்கணும். நான் இந்த குழந்தைக்கு சொன்னேன், தத்தகாரம் போடுறேன்டா, எழுதுறியான? தத்தகாரம் என்ன மிஸ்னா? தான தனந்தன தான தனந்தன தானா, தன தான தனந்தன தான தனந்தன தானா, இப்படி எழுதணும்டா. உனக்கு மரபு கவிதை வருது, உன்னால எழுத முடியும். அவங்ககிட்ட நான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஸ்டாஃப் ரூம்ல ஒரு மிஸ் வந்து சொல்றாங்க, மிஸ் அவன் கெட்ட பையன், அவனோட என்ன பேச்சு? மனசுல சொன்ன, போமா வேலையை பார்த்துக்கிட்டுன்னு. இல்ல மேடம் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு வெளியில சொன்னேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணா அவங்க இப்படிதான் பேசுவோம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். போயிட்டாங்க. அந்த பையனை சொன்னேன், எழுதுறியாடா? எப்படி எழுதுறதுன்னு தெரியல மிஸ். அவன் டேஸ்ட்டுக்கு சொல்லணுமே, நம்ம டேஸ்ட்டுக்கு சொன்னா அவன் வரலையே இன்னும். அவ வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு, அவ வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு, அது அத்தா மனச தொட்டு. சூப்பர் மிஸ்னா. இப்ப எழுதுவியா? எழுதுற மிஸ்னா. அடுத்த வாட்டி எழுதிட்டு வந்தான் பாருங்க, என்ன சொல்லு. அது சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. என்ன எழுதுறான் பாருங்க. அப்ப காவிரி ப்ராப்ளம் இப்போ இல்ல, தொடங்கின ஒரு 2-3 வருஷம். கண்ணுக்குள் இருக்கு காவேரி போல காத்திருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு எங்கி, என்னை வாட்டுவதேனோ பாங்கி. எப்போ நல்லா இருக்குடான்னு. அடுத்த ஸ்டான்ஸா, பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பிழைக்க நீயும் போகிறியே நில்லு, என்னை கொல்லுவதேனோ சொல்லு. ஏய் சூப்பர்டான. நீ ஓடக்கரையில வளைஞ்சு நெளிஞ்சு நடக்கம் அழக பார்த்து, இந்த அன்னசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வையற போதில வளைஞ்சு நெளிஞ்சு கோலம் போட்டு பழக, அத்தான் ரசிக்க அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு, வஞ்சு நீயும் வந்து கொஞ்சு, என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்னை வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. முடிச்சிட்டான். மிஸ் நல்லா இருக்கா மிஸ்? நான் சொன்னேன், மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கடா, நல்லா இல்லடான்னு. இன்னும் முடியல கவிதை, முடிச்சுட்டு வா தரேன். பாரதிதாசன் மிஸ் தரேன், வாங்கிட்டேன் தரேன். அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க. என்ன பாருங்க சொல்லு. நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல, அவன் உலகமே தண்ணிங்க. கவிஞர்கள், ஆசிரியர்களே, நாம் எல்லோரும் ஒரு பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நமக்கு முன்னால் மாணவர்களாக வந்திருப்பது என்பது விதி. அதனால் அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் உயர்ந்தவர்கள். வாழ்க்கை அவர்களை காட்டும், அவர்கள் யார் என்பதனை காட்டும். குழந்தைகளை, நான் சொல்லுவதை கவனப்படுத்திக் கொள். உன்னிடத்தில் எந்த ஆற்றல் இருந்தாலும் அந்த ஆற்றலை விட்டு விடாதே, அதை கையகப்படுத்திக் கொள், அதை பிடித்துக்கொள். நீ அந்த உலகத்தில் அந்த விஷயத்தில் நீ தலைமை கொண்டு வருவாய். ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் அதற்கு கொடு. அவன் கடைசியா முடிச்சிட்டு வந்தான். நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால, நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம், நம்ம கூடுவது எந்த காலம். அவனுக்கு பாரதிதாசன் புத்தகத்தை பரிசு தந்தேன். புளிய மரத்தின் கதை என்கின்ற சுந்தரராம் சாமியின் புத்தகத்தை பரிசு தந்தேன். நான் ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், எதில் உனக்கு ஆசையாக இருக்கிறதோ அதை நீ பிடித்துக்கொள். அப்பொழுதுதான் நீ ஜெயிக்க முடியும். நான் சமீபத்தில் மலேசியா போயிருந்த பொழுது பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள். நீங்க நினைக்கிறீங்களா இந்த பசங்களா நம்ம என்ன சொன்னாலும் கேக்குதுங்கன்னு? இல்ல,
எனக்கு தெரியும் அது இல்லை. உங்களுக்குள் ஒரு உலகம் இருக்கிறது, அதில் தான் நீங்கள் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை சரி செய்து தருவதற்காக நாம் படுகின்ற பாடு. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி. கணவர் டிரைவ் பண்றாரு, மனைவி முன்னால உட்கார்ந்துருக்காங்க, 2ம் ஸ்கூல் டீச்சர். பின்னால நான் உட்கார்ந்துருக்கேன். இதாங்க நடந்தது. போன் வருதுங்க, தம்பி போயிட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. போயிட்டேமா. ஸ்பீக்கர், என்னடா பண்ற? நான் அந்த ப்ளூ ஸ்னேக் இல்லப்பா, ப்ளூ ஸ்னேக். ஆமா, அதுக்கு செலைன் போட்டுட்டு இருக்கேன்ப்பா, அதுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ். ஸ்னேக்குக்கு செலைன் போடுறியா? நான் பின்னால கப்புன்னு இருந்துச்சு எனக்கு. என்ன வேலைங்கன்னு கேட்டேன். அவன் வெட்டினரி டாக்டரா இருக்கிறாங்கன்னாரு, இந்தோனேஷியால. அப்படியா? வந்து ஏங்க 6 நாள் இருக்கிறதுக்கு வந்தாங்க குழந்தை, ஒரே நாள்ல ஓடிட்டாங்க திரும்பி அப்படின்னுச்சு அந்த அம்மா. ஏன்னு கேட்டேன். அப்படின்ட்டு அவன் அந்த அப்பா திரும்பிட்டாரு, இப்படி மூஞ்சிய திருப்பிக்கிட்டாரு. ஏன்னு கேட்டேன் நான். அவன் ஒரு ராஜ நாகத்தை வளர்க்கறானா, அது 6 முட்டை போட்டுச்சான். 6 முட்டை பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான். அவன் வந்த அன்னைக்கே அது குஞ்சு பொறிச்சிருச்சு 6ல அந்த பிளாட்ல அந்த 3 காணோம். கூட இருந்த 2 டாக்டர்ஸ் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவன் பதறி அடிச்சுட்டு அங்க போயிருக்கிறான், கண்டுபிடிச்சிட்டான். அந்த அம்மா சொல்லுது, குழந்தைகளை உங்களுக்குமானதுதான் இது, நான் பேசிட்டு போயிருவேன், இது ஒரு நெருப்பு துண்டு, உன்னிடத்தில் எரிந்து விட்டு போகிறேன், நான் ஒரு தூண்டில் போட்டு விட்டு போகிறேன், நீ கண்டிப்பாக அதில் சிக்குவாய் பாரு. அந்த அம்மா சொல்லுது, 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல ஜூக்கு போனா இப்படி போனா, மாமா 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 அந்த ஸ்னேக் பார்க் மட்டும் போயிட்டு வந்துடுமா மாமா 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 அப்படிம்பானா. அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்குல்லம்மா அங்க போயிட்டு மாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மாமானா. ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறவன் திரும்பி வரும்போது டிஃபன் பாக்ஸ பாம்பை கொண்டு வருவானா. அதை வச்சுட்டு அடுத்த நாள் காலைல போய் விட்டுருவானா. மறுபடியும் சாயந்தரம் அதே பாம்பை பிடிச்சிட்டு வருவானா. அது எப்படிதான் இவங்கிட்ட வருதுன்னு தெரியல மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருந்தது. அவன் +2ல 1180 அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் மார்க்குக்கு எடுத்திருக்கான். நல்லா படிக்கிற பிள்ளை. அவங்க அப்பா இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு, மேத்ஸ் வித் சயின்ஸ் அவன் போயிருக்கிறது. அவன் சொன்னானா வெட்டினரி டாக்டர் தான் போவேன். நான் அவங்க அப்பாவை வீழ்த்தின இடம் சொல்றேன். அவங்க அப்பாவை அந்த பையன் வீழ்த்தின இடம். இப்ப வெட்டினரி தான் படிக்கிறான். அவன் என்ன பதில்ல ஜெயிச்சான்னு நான் பார்த்து ஆடி போனேங்க. பேஷனுங்கிறது தாங்க. இதோ நான் வந்து இங்க பேசுறேன்ல, அதுக்கு பேர் தான் பேஷன். பேசிடவே முடியாதுங்க, நிக்கவே முடியாது. நிக்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் பேஷன். பாருங்க, அவன் சொல்லி இருக்கிறான் நீ இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொன்ன உடனே அந்த பையன் சொன்ன பதில் பாருங்க, அப்பா வெட்டினரிக்கு படிக்கிறேன்ப்பா, இன்ஜினியரிங் தாண்டா படிக்கணும். சரிப்பா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டினரி படிப்பேன், ஓகேவா? நானா சாமி நீ வந்து வெட்டினரியே படி அப்படின்ட்டார் அவங்க அப்பா. பிடிப்புனா அப்படி இருக்கணுங்க. எது வந்தாலும் என்னுடைய அந்த துறையை, எதில் என் ஆன்மா இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களில் யாருக்கு இருக்கிறதோ. நான் உங்களுக்காக மட்டும் பேசவில்லை. இதோ நான் பார்க்க முடியாத சூழலிலே எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதில் ஆழமான ஆர்வமாக இருக்கிறதோ அந்த துறையை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கான எழுச்சியையும் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும். இதுல நெகோசியேஷனே கிடையாதுங்க. நெகோசியேஷன் இன் கோல்ஸ் நோ, நாட் அலவுட். செய்யாத பேச்சுவார்த்தை நிகழ்த்தாது. உன்னுடைய இலக்கை அடைவதற்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இரு. பாருங்க, நான் ஒரு மிக முக்கியமான காட்சி சொல்றேன். அபிமன்யுவை கொல்றாங்க மகாபாரதத்துல. இதெல்லாம் வெறும் காட்சி தான் குழந்தைகளே. ஆனால் அப்ளிகேஷனுக்கு பாரு, அப்ளிகேஷன் வெறும் காட்சி தான். அபிமன்யுவை கொல்றான் கர்ணன். அதற்கு வியூகம் அமைத்து அவன் வெளியேறாமல் பார்த்து கொண்டான் ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதனை பற்றி கேள்விப்பட்டவுடன் அர்ஜுனன் சபதம் எடுத்தான், இன்று சாயந்தரத்துக்குள்ள ஜெயத்ரதனை கொல்கிறேன், இல்லை என்றால் நான் அக்னியில் சமாதி ஆவேன்ட்டான். ஜெயத்ரதன் ஓடி வராங்க துரோணர் கிட்ட. துரோணாச்சாரியார் அவனுடைய குரு. அவன்கிட்ட கேட்கிறான், துரோணர் கிட்ட கேட்கிறான் ஜெயத்ரதன், குருவே என்னை நீங்கள் காப்பாற்றுவீர்களா? அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான், அவன் பானங்களில் இருந்து என்னை காப்பாற்றுவீர்களா? காப்பாற்றுவேன் என்றால் துரோணர்.
நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் அர்ஜுனனை கொல்ல வேண்டி இருக்குமே, கொல்லுவீர்களா என்று கேட்டான். கொல்லுவேன் என்றார். எப்படி சொல்கிறீர்கள்? உங்களுக்கு தான் அர்ஜுனன் என்றால் பிடிக்குமே. இல்லை, நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறேன். நான் ஒன்றுக்கு வாக்கு தந்து இருக்கிறேன். அந்த சத்தியத்தின் பக்கம் நான் நிற்கிறேன். எப்படி உங்களை நம்புவது? அவர் சொன்னார், அபிமன்யுவை நீ கொலை செய்வதற்காக வியூகம் அமைத்த பொழுது நான் உடன் இல்லையா? அப்படித்தான் நிற்பேன். போ. போகும்போது ஜெயத்ரதன் கேட்ட கேள்விதாங்க இன்னைக்கு உங்களுக்கு சிலபஸ். அவன் ஜெயத்ரதன் கேட்டான் துரோணர் கிட்ட, ஏன் சார் என்னை விட உங்களுக்கு அர்ஜுனனை பிடிக்கும் தானே? ஆமா. ஏன்? நான் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையா? அவன் அழகா இருக்கான் தானா? அதெல்லாம் கிடையாது. அவன் கிட்ட ஒரு சிறப்பு குணம் உண்டுன்னாருங்க குரு. நான் இந்த குருமார்களிடத்தில் அந்த வார்த்தையை கேட்டு உங்களை நீங்கள் அனுமானித்துக் கொள்ள வேண்டியதில்லை. உங்களிடத்தில் இந்த தன்மை இருக்கிறதான்னு பாத்துக்கோங்க. அவன் கேட்டான், என்ன சிறப்பம்சம்? அவனிடத்தில் இருந்த சிறப்பம்சம் என்ன? அப்போ துரோணர் சொன்னார், நீ நல்ல மாணவன். நீ நல்ல மாணவன் என்பது எப்படி தெரியுமா? தெரியும். எதை கற்றுக் கொடுத்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்வாய். அதை உடனே அப்ளை பண்ணுவ, அதன்படி உடனே நிப்ப. நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஆனால் உன்னை விட அர்ஜுனன் சிறந்தவன். ஏன்? எதை கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அதுல போதாமையால் நிரம்பி வாட் நெக்ஸ்ட்னு கேட்பானா. இதை விட சிறப்பாக ஏதேனும் சொல்லித்தர முடியுமான்னு அடுத்ததுக்கு நிப்பானாங்க. குருவுக்கு எவன் வேலை வைக்கிறானோ அவன்தான் மாணவர்களிலேயே சிறந்த மாணவனாக இருக்க முடியுமே தவிர, குரு தருகின்றதை கேட்டுக்கொண்டு போகின்றவன் மிகச் சாதாரண மாணவன் என்பதனை துரோணர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணப்படுகின்ற பொழுது எல்லோரும் எங்கே சமாதானமாகி நிற்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு என்ன என்று ஏறி நிற்கின்றவன் தான் இந்த உலகத்தை தலைமை கொள்கிறான். போதும் என்கின்ற நிலையில் நிற்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்டு செல்லுபவன். நான் சொல்லுகிறேன், உன்னுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, மனசுன்னு ஒண்ணு இருக்கு பிள்ளைகளா, நீ தோற்கின்ற இடம் அதுதான். கிவ் அப். அப்படி விட்டுற. இன்னைக்கு போய் யூடியூப்ல நான் ஒரு விஷயத்தை உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நீ போய் பாரு. இந்த இப்ப பத்மபூஷன்னா, ஆமா, பத்மபூஷன் பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஒரு ஸ்போர்ட்ஸ் பொண்ணு கிடைச்சிருக்கு. யாருக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க? சிந்துக்கு கிடைச்சிருக்கு. சாக்ஷி மாலிக்னு ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்தா தெரியுமா? அவளை பத்தி யாரும் பேசுறது இல்லை. எதுக்கு வந்தா அவ? எதுக்குங்க? ரிஸ்லிங், மல்யுத்தம் வந்தால. அவ என்ன ஜெயிச்சா? பிரான்ஸ் தானே ஜெயிச்சா. நீ இன்னைக்கு சாயந்தரம் போய் அந்த பிரான்ஸ் ஜெயிச்ச அந்த டோர்னமெண்ட்டை மட்டும் யூடியூப்ல பாரு. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். போய் பாரு. அவ ஆடுறாங்க, ஆடிக்கிட்டே இருக்கிறா. அவ ஒரு பாயிண்ட், இவ ஒரு பாயிண்ட். அடுத்த ஒரு பாயிண்ட்ங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரான்ஸ். நான் ஆக்சுவலா லிட்ரரி பர்சன் கிடையாது. சாஃப்ட் ஸ்கில்ல நான் நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கேங்க. ஆனா சாஃப்ட் ஸ்கில்ல விட நான் அத்லெட்டிக். நான் நல்லா ஓடுவேன். இப்ப விட்டாலும் ஓடிடுவேன். பயங்கரமா ஓடுவேன். நான் ஆல் இண்டியா லெவல்ல என்னுடைய ஸ்கூல் லெவல்ல நான் போயிருக்கேன். காலேஜ்ல ஐ வாஸ் அ ரைட் மார்க்கர் ஃபார் 26th January பரேட். ஆல் இண்டியா பரேட்ல ஐ வாஸ் அ ரைட் மார்க்கர். ஃபர்ஸ்ட் ஆள் நான். சங்கர் தயாள் சர்மா கையால நான் பெஸ்ட் மார்க்கர் சொல்லிட்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன். அந்த சாக்ஷி மாலிக்கினுடைய அந்த 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 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கடைசி இவ ஒரு பாயிண்ட், அவ ஒரு பாயிண்ட்ங்க. கடைசியா 60 seconds. எனக்கு எப்படிதான் நீ புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. போ, உனக்கு ஆசீர்வாதம் இருந்தா நீ புரிஞ்சுக்குவ. உனக்கு பெற்றோர்களுடைய அருள் இருந்தால் நீ புரிஞ்சுக்குவ. அவ 60%ல 60 செகண்ட்ங்க, 40 செகண்ட்ல அவ 6 பாயிண்ட்ங்க, இவ 0. கடைசி 20 செகண்ட்ஸ் இருக்குங்க. 20 செகண்ட்ஸ், அதுல 10 செகண்ட் காலிங்க. கடைசி 10 செகண்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த சிந்துக்கு, அந்த சாக்ஷி மாலிக்கு அவ ஏறி நின்னு என்ன பண்ணா தெரியுமா? அடிச்சு சாத்தனா பாருங்க. 8 செகண்ட்ல 8 பாயிண்ட்ங்க. 8 பாயிண்ட் 8 செகண்ட்ல. கடைசி 2 பாயிண்ட் 2 செகண்ட்ல யாரும் பாயிண்ட் வாங்காம பாத்துக்கிட்டாங்க. டிக்ளேர்ட். இவ தான் ஜெயிச்சிட்டா.
வெளியில வர்றாங்க குழந்தை, அவகிட்ட கேக்குறாங்க எப்படி நீ ஜெயிச்சேன்னு. நீ யூடியூப்ல போட்டு பார். அவ சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் குழந்தைகளே, உன்னுடைய கடைசி வினாடியில் இதுதான், இதற்கு பிறகு வினாடி என்னிடத்தில் இல்லை என்று நீ கைவிடுகின்ற அந்த வினாடியில் இந்த தாய் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? I didn't give up. நான் களத்தை விட்டு வெளியேறவே இல்லை, நான் களத்தில் நின்று களமாடி கொண்டிருந்தேன், அதனால் தான் நான் ஜெயித்தேன் என்று சொன்னால், அந்த கடைசி வினாடி வரைக்கும் நான் களத்தை விட்டு வெளியேறவில்லை என்று சொன்ன அந்த குழந்தையின் அந்த சொல்தான் இந்த இந்தியாவிற்கு இன்னும் ஒரு பதக்கத்தை பெற்று தந்தது. என் குழந்தைகளை நான் சமீபத்தில் பெரியவர்களுக்காக சொல்லுகிறேன், இதுவரைக்கும் உனக்காக பேசிக் கொண்டிருந்தேன். இந்த முன்னால டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா, கொஞ்சம் சீனியர்ஸ் இருக்கிறீங்க, பிரமுகர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நீயும் வாங்கி வைத்துக்கொள். விதைகள் தான், அது இந்த வயதில் மரமாக உடனே முளைக்கும், உனக்கு கொஞ்சம் நேரமாகும், இருந்தாலும் வாங்கிக்கொள். ஏனென்றால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை, அதை முளைக்கும். காலம்தான் அதற்காக துணை செய்ய வேண்டும். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன் குழந்தைகளை. உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விதையை தூவிவிட்டு போகிறேன். வகுப்பறைக்குள் நீ படிக்கின்ற படிப்பு மட்டுமல்ல இந்த உலகத்தை நீ சந்திப்பதற்கான படிப்பு. வெளியில் இருக்கக்கூடிய படிப்பை படி. மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். திரைப்படத்தை, சீரியல்களை, சும்மா ஜோக்குகளை பார்த்துவிட்டு இந்த மீடியாவுக்குள்ள இருந்துகிட்டு இந்த இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டு காலத்தை கழிக்காத. அதில் மிக சிறப்பான ஒரு செய்தியாக நீ வர வேண்டும் என்பதற்காக நீ முயற்சி செய். அதற்குள் மூழ்கி போகாத. அது அல்ல உன்னுடைய பிறப்பிற்கான நோக்கம். நான் ஒரு புத்தகத்தை படிச்சேன், 70 பக்கம் குழந்தைகளை. அந்த புத்தகம் 70 பக்கம். இங்க எத்தனை பேருக்கு புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நாம வாசிக்கணும்னாலே அது பரீட்சைக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டதுனால நமக்கு வாசிப்புனால ஒரு அலர்ஜி வந்துருச்சு. படிக்கிறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு, எழுதுறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு. யாருக்காக படிக்க வேண்டியதாக இருக்கிறது, எதற்காக எழுத வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, கேள்வி கேட்கிறவன் பெரிய ஆளுங்க, பதில் சொல்றவன் அதுக்கு கீழே இருக்கிறவன். இவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கேள்வி கேட்பதுதான் கல்வியை தவிர பதில் சொல்லுவது அல்ல. கேள்வி கேள், ஒவ்வொரு கேள்வியாக எழுப்பு. ஏன் இந்த பழம் விழுந்தது கேள்வி கேட்டாங்க நியூட்டன். நீ நானும் பார்த்தோம், அவன் கேட்டான் ஏன். இன்ஃபர்மேஷன். ஓ, கிராவிட்டி, நாலேஜ். மண்ணிலிருந்து கிளம்பியது மறுபடியும் மண்ணுக்குத்தான் வரும். விஸ்டம். கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஒரு விஷயத்தை? புலி முட்டமாய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, வெங்காயம் மாதிரி இருக்க முடியாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும் இல்லையா? பார், ஒரு புத்தகம் நான் மக்களை சந்திப்பதையும் நான் இந்த உலகத்தை எப்படி சந்திக்கிறேன் என்பதையும் என்கின்ற பெர்ஸ்பெக்ஷன், என்னுடைய பார்வையை மாற்றுது பாருங்க ஒரு புக்கு. அந்த மாதிரி ரஸ்கின் எழுதிய புத்தகம் தான் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை மாற்றியது. தாய் என்கின்ற ஒரு நூல் தான் கலைஞருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. நீ எதை வேண்டுமானாலும் படி, ஆனால் படி என்கிறேன் நான். பார், அந்த புத்தகத்திற்கு பெயர் எனக்கு என்னமோ அதற்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கணுங்க அந்த புக்குக்கு. ஆனா நம்முடைய லிட்ரேச்சரை யாருமே கொண்டாடுறதே இல்லை. ஏன் தெரியுமா? வாசிக்கின்ற பழக்கம் நம்மிடத்திலே இல்லையே. யார் யாருக்கோ நோபல் பரிசு கிடைக்கிறது. கீதாஞ்சலிக்கு கிடைச்சது. நான் போன சாந்தி நிகேதனுக்கு, அந்த நோபல் பரிசு காணாம போயிடுச்சான். அங்க இல்ல, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கெங்கயோ இருக்குது. இந்த பிஎம்ஓ சிஎம்ஓ எங்கெங்கயோ போகும்போது அங்கெல்லாம் பரிசா கொடுக்கறாங்க. வாங்கிட்டவங்க எல்லாம் வராங்க, இன்னும் அது கொடுக்கப்படல. நம்ம தாகூருக்கு கிடைச்ச நோபல் பரிசு காணும். அதுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கணும் அந்த புக்குக்கு. அந்த புத்தகத்தின் பெயர், அதை எழுதியவர், அது வந்த இலக்கியத்திற்கான மூலமொழி தெலுங்கு, எழுதியவர் கேசவ ரெட்டி. அந்த நூலினுடைய பெயர் அவன் காட்டை வென்றான். அந்த நூலை மொழிபெயர்த்தவர் எத்திராஜுலு. அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் நான். 70 பக்க புக்குங்க, இத்துணூண்டு. ஒரு பன்றி மேய்ப்பவனின் கதை. இதுல என்னங்க ஒரு பன்றி மேய்ப்பவன் போய் நம்ம வாழ்க்கையை வழிகாட்டிட முடியுமா? இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா? பாருங்க, நான் ஒரு 2 நிமிடங்களுக்குள் அந்த புத்தகத்தினுடைய சாரம்சத்தை உனக்கு சொல்றேன். ஒரு 10-12 பன்றிகளை வைத்து மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிழவன், அவனிடத்தில் வேலை செய்யக்கூடிய, அவனுக்கு பேரனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவ்வளவு சிறுவன், அவ்வளவுதான் 2 பேர். அவரிடத்தில் 2 பெண் பன்றிகள். அதுல ஒரு 2மே சினை,
ஒன்னு குட்டி போட்டுருச்சு 2 நாளைக்கு முன்னால, இன்னும் ஒன்று சினை நிறைய இருக்கிறது, இன்றைக்கோ நாளைக்கோ குட்டி போடும். குட்டி போட்டுருச்சுங்கிறதுனாலேயே கொண்டாடி தீர்க்கிறான் கிழவன். அவனுடைய அந்த அந்த தொழுவத்திற்குள் நிறைய பன்றி குட்டிகள் வந்துவிட்டன என்கின்ற சந்தோஷம் அவனுக்கு. துள்ளி குதித்து விளையாடி கள் குடித்து மயங்கி கிடக்கிறான். அடுத்த நாள் காலை அந்த சிறுவன் அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டு வெளில போயிட்டான். போய் சாயந்தரம் 6 மணி ஆச்சு, இன்னும் திரும்பல. அந்த போதை தெளிந்து எழுந்து உட்காருகின்ற கிழவன் தன்னுடைய அந்த தொழுவத்திற்குள் பன்றிகள் இல்லாததை பார்த்து கிளம்பி தேடி போறான். வழியில அந்த சிறுவனை பார்க்கிறான். எல்லா பன்றிகளும் இந்த கிழவனை சுற்றுகின்றன, அந்த தாய் பன்றியை தவிர. அது காணோம். இங்கதாங்க கதை ஆரம்பிக்குது. ஐயா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தை வழி நடத்தக்கூடியவர்கள், அதிகார நிலையில் இருக்கக்கூடியவர்கள், தத்துவ ஞானிகள், குருமார்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். அந்த ஆளு கையில ஒரு பெரிய ஈட்டிய வச்சுக்கிட்டு, இடுப்புல ஒரு சின்ன கத்திய வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க அந்த தாய் பன்றியை தேடி. தாய் பன்றிக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது குட்டி போட்டுருச்சுன்னா அது கிட்ட யாரையும் வரவிடாது. குத்தி கிழிச்சிரும், சாவடிச்சிரும், உயிர் தான் போகும். சிங்கம் கூட ஒன்னும் அவ்வளவு செய்யாதுங்க, பன்றி அப்படி செய்யுமா. இவன் என்ன செய்யறாங்க, போய் தேடுறாங்க. என்ன ஜேர்னி தெரியுமா குழந்தைகளே? நீங்கள் எதையோ பார்க்கிறீர்களே, காட்சிகளாக பார்க்கிறீர்களே, நீங்கள் அந்த கற்பனை திறன் உங்கள் மனதிலே விரிய வேண்டும் என்றால், அந்த பயிற்சி இருக்க வேண்டும் என்றால், யாரோ ஒருவர் கண்டு கழித்த காட்சியை பார்க்காமல் புத்தகங்களை வாசித்து நீங்கள் அந்த காட்சியை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளுங்கள். அதைவிட மிகப்பெரிய பேரு வேறு யாருக்கும் கிடைக்காது மனிதர்களை தவிர என்பது என் எண்ணம். பாருங்க, அவன் போறான். ஒரு குருவி இருக்குங்க, அது ஒரு கேரக்டர். அந்த குருவி சத்தம் போடுது. அது எப்ப சத்தம் போடணும், ஏதாவது அப்நார்மலா நடந்துருச்சுன்னா சத்தம் போடும். அந்த சத்தத்தை வைத்துக்கொண்டு அவன் அந்த பன்றியின் இடத்தை கண்டுபிடிக்கிறான். போறாங்க, போய் பார்த்தா 10 குட்டி போட்டிருக்கு பன்றி. ஆசையில கிட்ட போறான் பாருங்க, அந்த பன்றி இவனை கொதறி தள்ளிடுது. ரத்தம் வழிய ஒரு மரத்துல ஏறி நின்னுக்கிறான். உரு 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 உருன்னு சுத்துதுங்க கீழே. எத்ராஜுலு அதை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய விதம் இருக்கு பாருங்க, அவ்வளவு பிரமாதமா மொழிபெயர்த்திருப்பார். கீழே சுத்துது, மேல உட்காந்துட்டே இருக்கான். இவன் சொல்றான், என்ன கொன்னது போதும், போய் அந்த குட்டிகளை பார், அதற்கு உன் தேவை இருக்கிறதுன்னு கெஞ்சுவாங்க இவன் அந்த பன்றி கிட்ட. அந்த பன்றி போய் உட்காந்துரும். இந்த குருவி இருக்குல்ல, இந்த பீக்லாக் குருவி, அது கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்து நரி வந்துருங்க. அது ஒரு கேரக்டர்னு சொன்னல. சில பேரு தேவையோ தேவையில்லையோ ஒரு விஷயத்த பேசிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் பேசுறதுனால சில பேருக்கு லாபம், சில விஷயம் பேசுறதுனால சில பேருக்கு நஷ்டம்ல. அந்த நஷ்டம் அங்கே நடக்கும். அதனால அவன் அந்த குருவியை கொல்வான். அவன் கொல்லும் போது சொல்லுவான், நான் எனக்கு உதவி செய்த அந்த குருவியை எதற்காக அது உதவி செய்ததோ அதை காப்பாற்றுவதற்காக கொல்ல வேண்டி இருக்கிறதுன்னு பேசுவாங்க. பெரியவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதை கொலை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு அந்த எண்ணம் இருக்கவில்லைன்னு துடிச்சிட்டு நிப்பான் பாருங்க. 2 நரி வந்துடும். 2 நரியில இவன் கீழே இறங்கினா தன்னைதான் பன்றி குறி வைக்குங்கிறதுனால ஒரு நரியை கொன்னுடுவாங்க கத்தி அடிச்சு. இன்னொரு நரி என்ன பண்ணும், அந்த பன்றி கொன்னுடும். அது இல்லாத 3வது 4வது நரின்னு பின்னால வந்து 2 குட்டியை எடுத்துட்டு போயிடும். 8 குட்டி இருக்கோங்க. திரும்பி பாப்பான் பாருங்க, 10 நிமிஷத்துல 50 நரி வந்துடும். 50 நரியிடம் இருந்து அந்த 8 குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் தான் கீழே இறங்கினால் தான் முடியும். ஆனால் தான் கீழே இறங்கினால் தாய் பன்றி தன்னை கொன்றுவிடும் என்பதற்காக அந்த கிழவன் தாய் பன்றியை கொல்லுவான். 8 குட்டிகளை காப்பாற்றுவதற்காக தாய் பன்றியை கொல்லுவான் அந்த கிழவன். தாய் பன்றியை கொன்னுட்டு சொல்லுவான், இந்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காக நான் பொன்னாக வளர்த்த என் தாய் பன்றியை நான் கொன்றேன்னு அழுவாங்க அந்த கிழவன். கடைசியா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் விரட்டிட்டு எடுத்துக்கிட்டு ரத்தம் வழிய ஊர் தேடி வருவான். அவனால முடியாது, வயது காரணமாக கால் தள்ளாடும். வெள்ளி முளைக்கின்ற நேரத்தில் மயங்கி கீழே விழுவான். கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அந்த தட்டுல 8 குட்டிகளுக்கு பதிலாக 8 பிண்டங்கள் இருக்கும். அதை பருந்து சாப்பிட்டு தீர்த்திருக்கும். அவன் தள்ளாடியபடி கண்ணீரோடு வந்து அந்த குடிசையில் சாய்வான். அப்பொழுது அந்த சிறுவன் அவன் காலடியில் வந்து நிற்பதாக கதை முடியும். இந்த கதைக்கு அவன் காட்டை வென்றான்னு பெயர் வச்சாங்க அந்த எழுத்தாளன்.
ஏன் தெரியுமா? ஒன்றை ஜெயிப்பதல்ல குழந்தைகளே வாழ்க்கையின் வெற்றி, ஒன்றுக்கு தோற்பதல்ல வாழ்க்கையின் வெற்றி, ஒன்றை சந்திப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்பதனை அவன் காட்டை வென்றான் என்கின்ற அந்த கதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. குழந்தைகளே, வாழ்க்கையை சந்தியுங்கள். வெற்றியோ தோல்வியோ எது இருந்தாலும் கவலை இல்லை. யார் ஒருவர் துணிச்சலாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வாழ்க்கை சந்திக்கிறார்களோ அவர்கள்தான் ஜெயிக்கிறார்கள், அவர்கள்தான் வெற்றி கொள்கிறார்கள், அவர்கள்தான் இந்த வையத்திற்கு தலைமை ஏற்கிறார்கள் என்று